டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாராகும் மாணவர் அனைவருக்கும் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் யூனிட் 2லிருந்து சொல் அகராதி தலைப்பிலிருந்து இரு பொருள் தருக அப்படின்ற ஒரு தலைப்பிலிருந்து இந்த கேள்வி வருது. அப்போ டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இலக்கணம் சம்பந்தமான கேள்விகள் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதில் இரு பொருள் தருக அப்படின்ற தலைப்பு யூனிட் 2லேருந்து வருது. இதில் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாலே 2 கொஸ்டின்ஸ்கள் மினிமம் கேட்பாங்க. அப்போ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மதிப்பெண்கள் வீதம் 3 மார்க்கு நமக்கு கன்ஃபார்மாக இந்த 40 கொஸ்டின்ஸ் மூலமாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அப்போ இந்த 40 கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க்கு கண்டிப்பாக உறுதி. இரு பொருள் தருக அப்படின்னாலே மினிமம் 2 கொஸ்டின்ஸ் ஆகுது அந்த தேர்வில் இடம்பெறும். இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். பனி, அப்போ இரு பொருள் தருகல அதுக்கு 2 மீனிங் இருக்குது. அப்போ 3 சொல்லி நீ பனி. அப்போ பனின்றது எதை குறிக்குன்னா வேலையை குறிக்கும், பணிவை குறிக்கும். அப்போ பனின்றது எதை குறிக்கும் அப்படின்னா வேலை பணிவுன்ற வார்த்தையை குறிக்கும். கப்பல், கப்பலை குறிக்கக்கூடிய இரு பொருள் வங்கம் மற்றும் நாவாய். அப்போ கப்பலை குறிக்கக்கூடிய இரு பொருள் தருகலை என்னென்னது வங்கம் மற்றும் நாவாய். ஆறு, ஆறுன்றது எண்களில் 1, நீர்நிலைகளில் 1. அப்போ ஆறுன்றது என்னென்னது எண்களில் 1, நீர்நிலைகளில் 1. துய்ப்பது அப்படின்னா கற்றல் மற்றும் தருதல் என்பது பொருள். அப்போ துய்ப்பது அப்படின்னாலே கற்றல் மற்றும் தருதல் என்பது பொருள். அடுத்து கல், குண்டியில் நல்லா கவனிச்சுக்கணும். கல், கற்றல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு திடப்பொருள். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, கேள்வி நம்பர் 5. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ கல் அப்படின்றது கற்றல். இப்போ எடுத்துக்காட்டு இது இந்த கேள்வியை நம்ம இது எங்கேருந்து நான் எடுத்தேன்னு சொல்கிறேன். இளமையில் கல் என ஔவையார் கூறினார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல. அப்போ இளமையில் கல் இது ஒரு கட்டளை தொடர். அப்போ இதுக்குள்ளே 3 கேள்விகள் அடங்கியிருக்கு. அப்போ இளமையில் கல் என்றால் கட்டளை தொடர். அந்த வார்த்தையை சொன்னது ஔவையார். அப்போ கல் என்பது இருபொருள் தருகலில் கேட்டாங்கனாலே ஒன்று கற்றலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இன்னொன்று இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு திடமான பொருள். பல மண் துகள்கள் சேர்ந்து தான் கல்லாக மாறும். அடுத்து வெய்யோன், வெய்யோனாலே உங்களுக்கு தெரியும் ஆதவன், பகலவன், சூரியன். அடுத்து மடி, மடினாலே முதல் அர்த்தம் சோம்பல், இன்னொன்று மடித்தல். அந்த இடத்துல படித்தல் இருக்குது, அதை வந்து மடித்தல். கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ மடினாலே சோம்பல் மற்றும் மடித்தல். அடுத்து இசை, இசை அப்படின்னாலே புகழ் மற்றும் பாடல். இசை அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, புகழ் மற்றும் பாடல். தமிழர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த இசை சம்பந்தமான பேர்களை வச்சுட்டே வருவாங்க. செப்புதல், செப்புதல் அப்படின்னாலே பேசுதல் அல்லது விளம்புதல், அதாவது பதில் சொல்கிறது. பேசுங்க அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தான் செப்புதல், அழகான தமிழ் பேர். அப்போ செப்புதல் அப்படின்றதுக்கு இருபொருள் தருகல 2 அர்த்தத்தில் என்னென்ன வருதுன்னா பேசுதல் மற்றும் விளம்புதல். உரம் அப்படின்னா வலிமை மற்றும் எரு. உரம் அப்படின்னாலே என்ன சொல்லணும், வலிமை மற்றும் எரு. நம்ம இந்த பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உரத்தை கூட நீங்கள் சொல்லலாம். இடி, பேரொளி, தகர்த்தல். இடினாலே பேரொளி, சத்தம் பெருசாக இருக்கும்ல, மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த இடி ஓசையை சொல்கிறாங்க. அதான் இடின்றது பேரொளி மற்றும் இடின்றது தகர்த்தல். தகர்த்தல் இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா மனம் வந்து இடி தாக்கியது, அந்த இடி ஓசையை கேட்ட ஒரு நாகம் போல் பயந்தாங்க அப்படின்ற ஒரு ஓமையாக தமிழில் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னென்னா, நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த தகர்தல்ன்ற வார்த்தை சொல்கிறாங்க. அடுத்து நகை, புன்னகை மற்றும் ஆபரணம். அப்போ நகை அப்படின்னாலே புன்னகை மற்றும் ஆபரணம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எத்தனை கேள்விகளில் ஒரு சில கேள்விகள் 2 முறை 3 முறை வரும். எதுக்கு அந்த 2 முறை 3 முறை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் கொஞ்சம் மாறுபடும். இப்போ இந்த இடத்துல புன்னகைன்னு இருக்கா, அங்கே சிரிப்புன்னு வரும். ஆபரணம்னு இருக்கா, அங்கே அணிகலன் அப்படின்னு வரும். இவ்வளோ தான் தமிழ் வார்த்தை. அப்போ ஆப்ஷனை வச்சு கூட ஒரு கேள்வியை மாற்ற முடியும். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ நகைன்றது அணிகலனையும் குறிக்கும், அதுக்கு இன்னொரு பேர் ஆபரணமும் ஒரு பேர் இருக்குது, சிரிப்புக்கு இன்னொரு பேர் புன்னகைன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷனை நீங்கள் பார்த்து அடிக்கணும். அடுத்து கூவல் அப்படின்னு நீர்நிலை பள்ளம். கூவல் அப்படின்றது எதை குறிக்கிறாங்க, நீர்நிலை மற்றும் பள்ளம். திங்கள், மாதம் மற்றும் நிலவு. இது எல்லாத்துக்கும் தெரியும். திங்கள் அப்படின்னாலே மாதம் மற்றும் நிலவு. கடை, கடைனாலே முடிவு அப்படின்றது. இன்னொன்று அங்காடிக்கு பேர் தான் கடை. அப்போ கடைனா 2 அர்த்தம் என்னென்னது, முடிவு மற்றும் அங்காடி. அதே பாருங்கள், திங்கள் கிழமை மற்றும் சந்திரன். அங்கே இருக்குது 14 மற்றும் 16 பாருங்களேன். 14 மாதம் நிலவு, இங்கே பாருங்கள் கிழமை சந்திரன். அப்போ மாதத்துக்கு இன்னொரு பெயர் கிழமை, நிலவுக்கு இன்னொரு பெயர் சந்திரன்.
இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு கூட கொஞ்சம் உங்களை ஏமாற்றுவாங்க. ரெண்டுமே சரியான அர்த்தம் தான். அங்கே ஆப்ஷன் நம்ம படித்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மாலை, பூமாலை, மாலை பொழுது. பூமாலை மற்றும் மாலை பொழுது. உறவு, சுற்றம் மற்றும் விருப்பம். உறவு அப்படின்னாலே சுற்றம் மற்றும் விருப்பம். சொல், நெல்லையும் சொல்லலாம், பதத்தையும் சொல்லலாம். சொல் அப்படின்னாலே நெல்லையும் சொல்லலாம், பதத்தையும் சொல்லலாம். கலை, வேண்டாத செடி. அதான் வயலில் கலை அப்படிம்பாங்க. கலை அப்படின்னாலே வேண்டாத செடி. இன்னொரு அர்த்தம் என்னென்னா முகத்தின் ஒளி. இன்னொரு அர்த்தம் என்னென்னா முகத்தின் ஒளி. ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. இதில் கொஞ்சம் முக்கியமான கேள்விகளை மட்டும் நான் கொஞ்சம் உங்களுக்கு மறுபடியும் ரிவிஷன் பண்ணி கொடுக்குறேன். துய்ப்பது, கற்றல் மற்றும் தருதல். கல், கற்றல் மற்றும் இயற்கை கிடைக்கக்கூடிய திடப்பொருள். செப்புதல், பேசுதல் மற்றும் விளம்புதல். 6 எண்களில் 1 மற்றும் நீர்நிலை. நகை, புன்னகை மற்றும் ஆபரணம். கூவல், நீர்நிலை மற்றும் பள்ளம். திங்கள், கிழமை அல்லது மாதம். நிலவு அல்லது சந்திரன். 2 கேள்வி சேர்த்து ஒன்றா சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படிச்சுட்டு போங்க. நான் திருப்பி சொல்கிறேன். புதிய பாடத்திட்டம் என்பது மனப்பாடம் செஞ்சு அதை புரிஞ்சு எழுதணும். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். ஆனால் அங்கே ஆப்ஷனில் என்ன வந்திருக்கு, என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சு எழுதணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனமாக பார்த்துக்கணும். லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம். கலை அப்படின்றது வேண்டாத செடி, முகத்தோட ஒளி. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இதழ். இதழ்ன்றது உதடையும் குறிக்கும், கண் இமையையும் குறிக்கும். அப்போ இதழ் என்பது எதை குறிக்கும்? உதடு மற்றும் கண் இமை. ஓடு, மேற்கூரை. வீட்டோட மேற்கூரையை ஓடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொன்று ஓடுதல்ன்ற ஒரு வினையையும் குறிக்கும். நகை, சிரிப்பு, அணிகலன். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வன்மை, ஈகை மற்றும் வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வன்மை, ஈகை மற்றும் வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அன்னம். அன்னம்னாலே நமக்கு தெரியும், ஒரு வகை பறவை. அந்த பறவை வந்து பாலும் தண்ணியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த பாலை மட்டும் தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் அது. இன்னொன்று சோறு. அப்போ அன்னம் இட்ட கை அப்படின்னு பாட்டு கூட வரும். அப்போ அன்னம் அப்படின்றது சோறு மற்றும் ஒரு வகை பறவை. அகம், வீடு, மனம் அல்லது உட்பகுதின்னு கூட சொல்லலாம். அகம்னாலே வீடுன்னு சொல்லலாம், மனம்னு சொல்லலாம், உட்பகுதின்னு சொல்லலாம். அடுத்து அரி, திரிமால் மற்றும் சிங்கம். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அரி அப்படின்னாலே திருமால் மற்றும் சிங்கம். கொஸ்டின் நம்பர் 27 கொஞ்சம் முக்கியமான ஒரு வினா. அரி அப்படின்னா திருமால் மற்றும் சிங்கம். ஆர்வம், ஒளி மற்றும் பாம்பு. அது ஆர்வம் இல்லை, அரவம். அது ஆரவம்னு வரும். அதில் துணை எழுத்து இரு போட்டாங்க. அது ஆரவம்னு வரணும். அது இரு வராது. அது ஒளி மற்றும் பாம்பு. ஆரம் அப்படின்றது மாலை மற்றும் சந்தனம். ஆரம்ன்றது மாலை மற்றும் சந்தனம். அறை, ரொம்ப முக்கியமான கேள்வி. கேள்வி நம்பர் ரொம்ப 30. அறைனா பாதியை குறிக்கக்கூடியது. அதாவது 1/2 கூட நீங்கள் வச்சுக்கலாம். அறைனா பாதி. இன்னொன்று வீட்டோட ஒரு பகுதியை தான் நம்ம அறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வகுப்பறைன்னு சொல்கிறோம், சமையலறைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அறைன்றது எண்களில் பாதியும் குறிக்கும், வீட்டோட பாதியும் குறிக்கும். ஆற்றல், வல்லன்மை, திறமை. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆடு, ஒரு வகை விலங்கு, ஆடுதல். இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஓடுன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். ஓடுன்றது எதை குறிக்குதுன்னா ஓடுதல் மற்றும் வீட்டின் கூரையோட மேற்பகுதி. அதே மாதிரி இங்கே ஆடுன்றது ஒரு வகை விலங்கு மற்றும் ஆடுதல்ன்ற ஒரு வினையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த மாதிரி கேள்வி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா வினை சார்ந்த சொற்களை மட்டும்தான் தமிழ் இலக்கணத்தில் கேள்வியாக வைப்பாங்க. உடுக்கை, ஆடை மற்றும் ஒரு வகையான இசைக்கருவி. அந்த உடுக்கைன்றது வேற ஒன்றும் இல்லை, தோளாலான ஒரு கருவி தான் அந்த உடுக்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ உடுக்கை அப்படின்னா ஆடை அப்படின்றது திருக்குறளில் வரக்கூடிய ஒரு சொல்லும் பொருளும். அது ஒரு இசைக்கருவின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து இறை, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இறை அப்படின்னாலே கடவுள். இன்னொன்று நீர் இறைத்தல். அப்போ இறை அப்படின்னாலே கடவுள் மற்றும் நீர் இறைத்தல். திருக்குறளில் ஒரு நாட்டின் மன்னரை இறை என்றே வர்ணிக்கிறார் வள்ளுவர். இதையும் கேட்கலாம். ஒரு நாட்டின் மன்னரே வள்ளுவர் எப்படி கூப்பிட்றாரு அப்படின்னா இறை அப்படின்னு கூப்பிடுவார். அப்போ இறைன்றது இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதேமாதிரி இன்னொரு அர்த்தம் என்னென்னா நீர் இறைத்தல். ஏனம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏனம்னா பாத்திரம் மற்றும் பன்றி. அப்போ ஏனம்ன்றது என்னது? பாத்திரம். இன்னொரு அர்த்தம் பன்றி. அடுத்து ஏறு தழுவுதல். அந்த ஏறுனா காலை மேலே செல். அப்போ 2 அர்த்தம் இருக்குது. மேலே ஏறு அப்படிம்போம்ல,
அப்போ ஏறுன்றது காளையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதனால தான் ஜல்லிக்கட்டை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா சங்ககால தமிழில் முல்லைப்பாட்டில் ஏறு தழுவுதல் அப்படின்றாங்க. அப்போ காளையை தழுவி பிடித்தல் என்கிறது சங்க இலக்கியம். அப்போ இந்த இடத்துல காளை அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன, ஏறு. அதைத்தான் இந்த இடத்துல வச்சுருக்கோம். 10th பாடப்புத்தகத்தில் இருக்குது. ஒவ்வொன்றுமே நாங்கள் ரொம்ப சிறப்பாக தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அப்போ ஏறுன்றது காளை மற்றும் மேலேசல். அடுத்து கரி, கரினா யானை மற்றும் அடுப்பு கரி. அப்போ கரின்றது யானை மற்றும் அடுப்பு கரி. கல், அது ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம படித்ததான், படி மற்றும் பாறைக்கல். இது ஆப்ஷன் மாறி வரும். அங்கே ஃபஸ்ட் எடுத்துன்னு எப்படி படிச்சிருப்போம்னா கல் கற்றல் மற்றும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு திடப்பொருள்னு படிச்சிருப்போம். இங்கே அந்த ஆப்ஷன் லைட்டாக மாற்றி வச்சுருக்கேன், படி மற்றும் பாறைக்கல். ஆப்ஷன் மாறலாம். காயம், பெருங்காயம் மற்றும் புண் நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடியது. காயம் அப்படின்னாலே பெருங்காயம் மற்றும் புண். குளவி, குளவினாலே குழந்தை மற்றும் குளவி கல்லை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. குளவினாலே குழந்தை மற்றும் குளவி கல்லை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. காயம், பெருங்காயம் மற்றும் புண்ணை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கரி, யானை மற்றும் அடுப்பு கரி. ஏறு, காளை மற்றும் மேலேசல். ஏனம், பாத்திரம் மற்றும் பன்றி. இறை, கடவுள் மற்றும் நீர் இறைத்தல். உடுக்கை, ஆடை, ஒருவித இசைக்கருவி. ஆடு, ஒரு வகை விலங்கு, ஆடுதல். ஆற்றல், வலிமையான தன்மை மற்றும் திறமை. அறை, வீட்டோட பாதி, இன்னொன்று எண்களில் பாதி கூட வச்சுக்கலாம். ஆரம், மாலை மற்றும் சந்தனம்.